கேஒய்சி அதாவது வாடிக்கையாரை அறிந்து கொள்ளுதல் இன்றைய வங்கி உலகில் ஒரு முக்கிய அங்கமாகும். வாடிக்கையாளர்களை பற்றிய முழுமையான தகவல்களை சேகரித்து சரிபார்க்க வேண்டும் என்று வங்கிகளுக்கு இது கட்டாயப்படுத்துகிறது. பண மோசடி மற்றும் பயங்கரவாத நிதியுதவி போன்ற மோசடி நடவடிக்கைகளை தடுக்க இது உதவுது. கேஒய்சி இல்லாமல் வங்கி பாதிப்புக்குள்ளாகும் மற்றும் பாதுகாப்பது. கேஒய்சி வெறும் சட்டப்பூர்வ தேவை மட்டுமல்ல, ஒரு மாறுபட்ட வங்கி சூழல்ல இது இன்றியமையாதது. வாடிக்கையாளர்களின் அடையாளங்களை சரிபார்ப்பதன் மூலம் வங்கிகள் தனிப்பயனாக்கப்பட்ட சேவைகளை வழங்கவும் அவர்களின் நிதி தேவைகளை பூர்த்தி செய்யவும் முடியும். கேஒய்சி செயல்முறையில் வாடிக்கையாளர்களின் அடையாளத்தையும் முகவரியையும் சரிபார்த்தல் மற்றும் அவர்களின் நிதி பரிவர்த்தனைகளை கண்காணித்தல் ஆகியவை அடங்கும். இதன் மூலம் வங்கிகள் எந்த ஒரு சந்தேகத்திற்கிடமான செயல்பாடுகளையும் உடனடியாக கண்டறிய முடியும். சுருக்கமா, கேஒய்சி நம்பிக்கைக்கும் பாதுகாப்புக்கும் இடையே ஒரு பாலமா செயல்படுகிறது. இது ஒரு பாதுகாப்பான மற்றும் நம்பகமான வங்கி சூழலை உருவாக்குகிறது. கேஒய்சி செயல்முறையில 3 முக்கிய கூறுகள் உள்ளன. வாடிக்கையாளர் அடையாள சிஐபி, வாடிக்கையாளர் நடைமுறை விடாமுயற்சி சிடிடி மற்றும் தொடர் கண்காணிப்பு. சிஐபி என்பது புதிய வாடிக்கையாளர்களை பற்றிய அடிப்படை தகவல்களை சேகரித்து சரிபார்க்கும் செயல்முறையாகும். வாடிக்கையாளரின் சுயவிவரம் மற்றும் பரிவர்த்தனைகளின் அடிப்படையில் சிடிடி இடர்பாட்டை மதிப்பிடுகிறது. அதிக ஆபத்துள்ள வாடிக்கையாளர்களுக்கு கூடுதல் ஆவணங்கள் மற்றும் தகவல்கள் தேவைப்படலாம். வாடிக்கையாளர்களின் பரிவர்த்தனைகள் மற்றும் நடத்தைகளை தொடர்ந்து கண்காணிப்பது தொடர் கண்காணிப்பில் அடங்கும். இது எந்த ஒரு சந்தேகத்திற்கிடமான மாற்றங்களையும் கண்டறிந்து சரியான நேரத்தில் நடவடிக்கை எடுக்க உதவுகிறது. இந்த மூன்று சூழலும் இணைந்து வங்கிகள் தங்கள் வாடிக்கையாளர்களை நன்கு புரிந்து கொள்ளவும் அவர்களின் நிதி பாதுகாப்பை உறுதி செய்யவும் உதவுகின்றன. பண மோசடி, பயங்கரவாத நிதியுதவி மற்றும் அடையாள திருட்டு போன்ற நிதி மோசடிகளை தடுப்பதில் கேஒய்சி விதிமுறைகள் முக்கிய பங்கு வகிக்கின்றன. தங்கள் வாடிக்கையாளர்களை அறிந்து கொள்வதன் மூலம் வங்கிகள் சந்தேகத்துக்கிடமான பரிவர்த்தனைகளை அடையாளம் கண்டு சட்ட அமலாக்க நிறுவனங்களுக்கு தெரிவிக்க முடியும். உதாரணமாக, ஒரு நபர் தனது வருமானத்துக்கு முரணான தொகையை டெபாசிட் செய்தாலோ அல்லது எடுத்தாலோ அது சந்தேகத்துக்குரியதாக கருதப்படலாம். கேஒய்சி மூலம் வங்கிகள் இது போன்ற செயல்பாடுகளை முன்கூட்டியே கண்டறிஞ்சு நிதி அமைப்பின் நேர்மையை பாதுகாக்க முடியும். கேஒய்சி நன்மைகளை அளவிடுவது எப்போதும் எளிதானது அல்ல என்னாலும் நிதி மோசடிகளை கணிசமாக குறைப்பதில் இது நிரூபிக்கப்பட்டுள்ளது. கேஒய்சி வெறும் சட்டப்பூர்வ கடமை மட்டுமல்ல, வாடிக்கையாளர்களின் நம்பிக்கையை பேணுவதில் ஒரு முக்கிய அங்கமாகும். தங்கள் தகவல்கள் பாதுகாப்பாகவும் விதிமுறைகளுக்கு இணங்கவும் கையாளப்படுகின்றன என்பதை வாடிக்கையாளர்கள் அறிந்தா அவர் வங்கி முறையில் அதிக நம்பிக்கை வைக்கிறார்கள். மேலும் தனிப்பயனாக்கப்பட்ட சேவைகளை வழங்கவும் வாடிக்கையாளர் அனுபவத்தை மேம்படுத்தவும் கேஒய்சி வங்கிகளுக்கு உதவுது. எடுத்துக்காட்டா, ஒரு வாடிக்கையாளரின் இடர்நிலையின் அடிப்படையில் வங்கிகள் தனிப்பயனாக்கப்பட்ட கடன் ஒப்பந்தங்கள் மற்றும் பிற நிதி தயாரிப்புகளை வழங்க முடியும். சுருக்கமா, கேஒய்சி நவீன வங்கியின் ஒருங்கிணைந்த பகுதியாகும். இது நிதி மோசடிகளை தடுக்க உதவுவது மட்டுமல்லாமல் வாடிக்கையாளர் நம்பிக்கையை வளர்ச்சி நிலையான மற்றும் பாதுகாப்பான நிதி அமைப்பை உருவாக்குது.